உடம்பு வேற சரியில்லை, தூங்க வேண்டியது. சதி பண்ணாம முடிச்சு விட்டுரு. உன் புருஷன் எங்க போனா யாரு கண்டா? காணாமா? வண்டியில படுத்து தூங்குவாரு. இல்ல வெளிநாடு போயிட்டாரியா? வெள்ளாடு மேய்க்கவா? வெள்ளாடு மேய்க்கவா? வெளிநாடு போயிருக்காரு. உங்களுடைய கூந்தலின் பளபளப்புக்கு நைர புடுங்குது. நாங்க நின்று பேசுப்போ. புருஷி அதனே தடவை பத்தியா? ஏன் இழப்பில் அலைகிற அர்த்தம் மாடிக்கு போய் நீ என் மன்னியா மகாராணி இல்லையா? நான் மகாராணி. மந்திரர்களே, அப்படியாகட்டும். உங்கள் மன்னருக்கும் மன்னருடைய மனைவிக்கும் ஏன்டா அப்படி தொங்குற? என்னடா அவர்தான் வெளிநாடு போயிட்டாரு. இந்த கேமராக்காரன் நல்லா ஜூம் பண்ணி போடுங்க. என் பொண்டாய் டைஸ் பண்ணிட்டு ஓடி இருக்கணும், விட்டு இதோட போயிடணும். ஏன் உதட்டார சிவப்பே. ஐயோ, நான் யாரு? என்ன நான் யாருன்னு? ஏன் மண்ணி மணி தெரியலடா. வெண்ண தொடலாம்? மணி தொடலாமா? தொடலாமா? மண்ணி என் பெற்ற தாய் மாதிரி. தாய் அங்கே நின்றா. அவனை பாம்பு விடுறதுக்காங்க நின்றா. குறுக்கு சிறுத்தவளே, இவ குண்டிதான பெருத்த. மந்திரி, கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லை ஒரு மண்ணிக்கு. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து வச்சது இந்த பொம்மை. மந்திரர்களே, அப்படி ஆகட்டும். இங்கே பாருங்கள், உங்க மன்னருக்கும் மன்னுடைய மனைவிக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண்களை பிறந்தாங்க இல்லையா? அந்த 7 பெண் குழந்தையில நாங்கள் குழந்தைய தானமாக வாங்கத்தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய மன்னவர் வெளிநாடு போயிருக்காரு. இதுக்கு நீ நில்லு, இதுக்கு நான் நிக்கிறேன். இப்ப கூப்பிட்டு தானே ஆகணும். சந்தோஷம்டா சாமி. நில்லு. ஆமா ஆமா, கூப்பிட மாட்டேன். இரு வர்றேன். நான் என்ன மசரு கொண்டே கூப்பிட? சரி பாப்போம். கூப்பிட மாட்டேன்டா. சரி கூப்பிட மாட்டேன்டா. சரி மந்திரி, அப்படி ஆகட்டும். இப்பொழுது குழந்தையை வாங்க வேண்டும். குழந்தையும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க தானே புள்ள தரேன்னு சொன்னீங்க. இல்ல பிள்ளை கொடுக்க மாட்டீங்களா? நான் மாட்டேன். என்ன சொல்றேன்? புருஷன் சட்டைக்கு வர்றேன். அவர் தான் சொல்லிட்டு போனாரு, அங்க அரண்மனைக்கு போங்க, மந்திரி இருப்பாரு, பிள்ளைய கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நானும் அதான் சொல்றேன். நீங்க வந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா தெரியல. ஏன்? அந்த 7 குழந்தைகளும் காது குத்துறதுக்கு சமயவரம் கூட்டி விட்டாங்க. அட உன்னையே பாம்புன்னு குத்துக்கோ. எந்த ஊர்ல பிள்ளை இன்னைக்கு பிறந்து நாளைக்கு காது குத்துறாங்க? நேரம் சரியில்லையா? மன்னருக்கு நேரம் தலைக்கரகம் இல்லையா? சரி, தலைக்கரகம் முத்திக்கிச்சான். அதனால 7 பிள்ளைகளை ஒச்சம் பண்ண சொல்லி ஜாதகர் சொன்னாரு. சரி, 7 பிள்ளைகள் சமயவரத்து மாரியம்மன் கோயிலுக்கு அழைத்து சென்று விட்டார்கள். எப்படி மொட்டை மட்டுமா இல்ல வேற? குடும்பத்தோட மொட்டதே. காது குத்துறீங்களா? இல்ல குத்துக்காது. ஏக்கா நீங்க சொல்லுங்க, நாட்டு மக்கள் சொல்லுங்க. எப்படியும் புள்ள பிறந்தா 1 வருஷம் 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம தான் முடி எடுப்போம். இவங்க அரண்மனையில பிறந்த மறுநாளே மொட்டை எடுத்து காது குத்துறாங்க. கொலகேஸ் தான் உள்ள போகணுட்டு. இதுக்கான உனக்கு மாதிரி என்ன ஒரு மூலமா இருக்குது, அதுக்கு தொலைன்னு தொங்குது. என்ன சொல்ற? ஆமா முடி குழந்தைக்கு அவ்வளோ முடி. சமயபுரம் போயிட்டாங்க. அதை நாங்க நம்பணும். சரி, அப்படி ஆகட்டும். அப்போ இப்பொழுது பிள்ளை இல்லை. போங்க. போட்டுமா? இந்த வழியா போங்க, இங்க வராதீங்க. ஏன் இதுல போனா என்ன? ஏன் ரூம்? இதுல போனா என்னயா? இதுல நீ போக வேண்டாம், போகாதாய் போ. சரி, அப்படியே ஆகட்டும். மந்திரவே, இங்கே வாருங்கள். வந்ததே வந்து விட்டோம். உங்க அரண்மனை சுத்தி பார்க்கலாமா? இந்த அப்படி போய் அப்படி சுத்தி பாரு. எப்படி? அப்படி போ. அரண்மனை முழுசா சுத்தி பார்ப்பேன் நான். சரி, சுத்தி பாரு. தடுத்த செவுனிய பேத்துருவீனா உனைய. சுத்தி பார்க்கிறேன், நான் தட்டி பார்க்கிறேன். என்னையா தலைக்கு ஏந்துமா? நான் எங்க போய் தள்ளுறது? இதுக்கு மேல எப்படி அரண்மனைக்கு உள்ள போறது? அரண்மனைக்கு உள்ள அந்த பின்வழியா போ. அட்டம் கோக்க மாட்டேன், போடாங்கிட்டு போ. இங்க மந்திரி வாங்க. மந்திரி இங்க வாங்கல. நீ தொடாத என்னைய. உன் புருஷன் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீ என்னைய தொடுற. உன் புருஷன் செல்லம் புருஷன் போன் பண்ணி சொல்ல. போதா, இங்க தொடாத. மந்திரி மந்திரி, நீ என் பக்கத்துல வராத. இருங்க மந்திரி. இது என்னது? இது என்னது? டேய், என்ன அடிச்சனா கடா போல காணாம போயிடும்.
இது என்னது? துணி. மந்திரி என்ன? இங்க வாங்க. என்ன? வாயில வைங்க. மைக்க மைக்க மைக்க. பொளந்துருவேன் பொளந்து. இதான்ல வாயில வைக்க சொன்னேன். இவன் வந்தாவே உயிரை போட்டு வாங்கிடுவான்டா. இல்ல மந்திரி, இது அரமனை. அப்ப இது என்னது? இது துணி. காது கேக்குதா? காது கேட்காது. செவுட்டு பையலா போனா? இல்ல சொல்றத வேணா காத்து மாதிரி சரி கேட்கும். மந்திரி, இது உங்க அரமனை. இது என்னது? அது என்னது? இது அரமனை. நான் வாடிதான் ஆகுது. இங்க வாங்க. இது அரமனை. அதுக்கு முன்னாடி இருக்கிறது அது என்னது? இது என்னது? ஐயோ, நான் ஒன்னதான் கேட்கல. அது என்னது? அதுவா? இப்பதான் புரிஞ்சுக்கணும். அதுவா? அதுவா? அது அதான் அது என்னது? துணி. துணியா? துணிக்கு உள்ள இருப்பது என்னது? குஞ்சு. ஐ மந்திரி மந்திரி என்ன? இங்க வாங்களே. என்ன மசுரு? இங்க வாங்கள் மந்திரி. உன் புருஷன் வந்து சரி நான் அடிக்க மாட்டேன். நீ அப்ப நான் அள்ளி கோட்டேன். கோட்டை அழிக்கவா? பெரிய மயில் கோடு சார் அழிச்சாச்சு. உன் புருஷன் இங்க இல்ல. வாங்க மந்திரி. மந்திரி மந்திரி சொல்லுங்க. இது ரொம்ப ஓவர், டூ மச். 6 ஓவரா 12 ஓவரா? தள்ளி போயாங்கிட்டுமா. ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ கட்டி பிடிப்பியா? போ, எனக்கு என்ன? ஐயோ, கொஞ்சையும் பார்க்கணும். இவனை பாம்புடுங்க கட்டி பிடிக்கிறேன். வேற வேற வழி இல்லை. சரி வாங்க. நீங்க போங்க, இந்த பிள்ளை வராது. போங்க போங்க. லாரியில் ஏறி போக சொல்றியா நீ? மந்திரி இங்க வாங்க மந்திரி. கட்டி பிடிச்சிக்கணுமா? சரி பிடிச்சிக்க. ஆனா இங்க பாருங்க மந்திரி, எங்கடா குதிரை ஏறங்க? அட உன்னை பாம்புடுங்கிறதுக்கா வளர்ச்சி எட்ட மாட்டேங்குது மண்ணி. அட சுண்ணிங்கிட்டு வாடா. மந்திரி மந்திரி கட்டி கூட பிடிச்சுக்கோங்க மந்திரி. இது வரைக்கும் நாங்க அரண்மனையில எங்க மன்னரு, ஐயோ இவனை பாம்புதான் சத்தியமா புடுங்க போகுது. என்னங்க? அவரே வெளிநாடு போயிட்டாரு. இப்ப கட்டி பிடிக்கணும். உங்க பாத்ரூம் கழுவுறவனா? இருங்க வர்றேன். மந்திரி மந்திரி நீங்க கட்டி பிடிச்சாலும் பரவாயில்ல. எங்க மன்னரு ஆட்டை காமிச்சாரு, மாட்டை காமிச்சாரு, எரும மாடு போல பண்ணி. நீ திட்டு எவ்வளவு வேணாலும் திட்டு, நான் கேட்டுக்கிறேன். எரும மாடு பரவாயில்ல, கழுதை, நீ காரி துப்புற. இதெல்லாம் வளர்த்த எங்க மன்னரு. மன்னரு சத்தியமா சொல்றேன் மந்திரி, குஞ்சம் மட்டும் காமிக்கவே இல்ல. ஓசியில் ஆபரேஷன் பண்ணி விட்டுருவா அவ்வளோ இருக்குதே. டேய் தாளக்கார வேலை மகாராணி. மந்திரி மந்திரி ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் காமிங்க. நான் இங்க கேமராவோட காட்ட மாட்டேன். போ அடைய சீரலுவே. அந்த அந்த கரு மந்திரி நீங்க கொஞ்சம் காமிக்கிறீங்களா இல்லையா? காமிக்க முடியாதம்மா. ஏன்னா கட்டி பிடிச்சுக்கோங்க. அது வேற ஒண்ணும் இல்ல மந்திரி, ஒரு ரகசியம் இருக்கு, நான் சொல்லட்டுமா? ஏன்னா எனக்கு இப்ப கூட இங்க காய்ச்சல் அடிக்க, தொட்டு பாருங்களே. காய்ச்சல் அடிக்குதா? நல்லா பாருங்க, காய்ச்சல் அடிக்குதா? அப்படி காய்ச்சல் அடிக்கும் போது நான் எங்க ஊர் ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா போய் ஊசி போட்டப்ப, அம்மா அம்மா உங்களுக்கு ரொம்ப பெரிய வியாதி ஒண்ணும் இல்ல, சின்னூண்டு தான் நாரு. என்னங்கன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு எய்ட்ஸ் இருக்குமா? கட்டி புடுறா, கட்டி புடுறா, கட்டி புடுறா, கட்டி புடுறானே, கட்டி புடுறா, கட்டி புடுறா, மண்ணு சொல்லிட்டு கட்டி புடுறா, கட்டி புடுறா, கட்டி புடுறா, புடுறானே. ஏண்டா எவனாச்சும் ஒருத்தன் கட்டி வச்சிருப்பேன், நீ சொகு சொகுன்னு மழைய புடிங்கிக்கிட்டு கட்டி பிடிக்கிற, தடவுற, இடுப்ப பிடிக்கிற. என்ன கண்டரோலி இம்மா போல சொல்லிட்டே பொழந்துறேன். பொழந்து போ, இங்க போ. அது என்ன சொன்ன? குஞ்சு. நான் அப்ப குஞ்ச பாக்கணும். நான் குஞ்ச பாக்கணும்டா. ஐயோ நான் குஞ்ச பாக்கணுமே. ஐயோ குஞ்ச பாக்கணுமே. மைசெட்டுக்காரனே, காலையில என் பேக்க கூட வச்சுக்க. தயவுசெய்து லைட் ஆஃப் பண்ணு. இப்ப என்ன கெதின்னு மட்டும் பாரு. லைட் ஆஃப் பண்ணணுமா? ஆமா. இங்க வாயா. என்ன லைட் எதுக்கு ஆஃப் பண்ணணும்? என் மன்னர் சொல்லியிருக்கார். என்னன்னு? யாருடைய கண்களுக்கு தெரியாமல் 7 குழந்தை யாவகார்த்தமாக 7 கோழி குஞ்சுகளை வளர்க்க சொல்லி வளர்க்கணும். நன்றாக கேளுங்கள் மந்திரி அவர்களே, கருத்தாக கேளுங்கள். இங்கு நாடகம் பார்க்கும் நாட்டு மக்கள் கட்டளை என்னவென்றால், இங்கு நாடகம் பார்க்கும் நாட்டு மக்கள் அனைவரும் குஞ்சை பார்க்க வேண்டும். நாடகம் வைக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, இங்கு நவருங்கள். அங்கு பாருங்கள்,
மைக் செட் ஆபரேட் பண்ணும் அழகு சுந்தரம் அவர்களும் குஞ்சை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே ஒழுங்கா போட்டு அது மட்டுமல்ல, அங்க பாருங்கள் கேமராக்காரை, அவருடைய முகத்தை பாருங்கள், குஞ்சை பார்க்காமல் மனம் சோர்ந்து போய்விட்டது. அது மட்டுமா, இங்கு பாருங்கள், ஹார்மோனியம் வாசிக்கும் இவரும், மிருதங்க வாசிக்கும் அவரும், ஆறுண்டு வாசிக்கும் அவரும், புது கல்யாணம் அவரும், தாளக்காரும் குஞ்சை பார்க்க வேண்டும் என்று படக் படக்குன்னு அவங்களுக்கு துடிக்குதான். இது என்ன கோயமேடு சர்க்கஸ் கம்பெனியா? வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு போக துடிக்கும்டா, துடிக்காம இருக்க. இப்ப நீயா குஞ்ச காமிக்கிறியா இல்ல நானா குஞ்ச பிடிக்கவா? இங்க வா, இங்க வா. நீயா குஞ்ச காமிச்சா குஞ்சு தப்பிச்சுக்கும். அப்புறம் நானா குஞ்ச புடிச்சேன், குஞ்ச புடிச்சு நசுக்கிடுவேன். முடியாது, காமிக்க முடியாதுமா. மந்திரிங்க வாருங்கள். நான் அரண்மனைக்கு உள்ள போகும்போது பஞ்சாரத்துக்குள் இருப்பது குழந்தை, பஞ்சாரத்துக்குள் இருப்பது குழந்தை, கோழி, குழந்தை, கோழி, குழந்தை, கோழி, 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 குழந்தை, 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 குழந்தை இல்ல குழந்தை. தொண்டை அடைக்கிறதுக்கு சங்கு தின்னியா? என்னடா தின்ன? இப்படி கத்துற பாரு. அழகு சுந்தரம். அப்படியா? நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக அந்த வீரவக்கார அழகாக அந்த பஞ்சார குடையில் இருப்பது கோழிதான், கோழிதான், கோழிதான். போயிட்டு வாங்க. உன் குண்டி வாட்டத்துக்கும் முகர வாட்டத்துக்கும் கண்ணாடி. மந்திரி நன்றாக பாருங்கள். எட்டு மிதிச்சு இப்படி போங்கிட்டு பார்த்த ஞாபகம் வேற எதிரையும் போறாம இல்ல. சத்தியமா வாங்கி விட்ட மாதிரி என் குண்டியவே கண்ணைக்கு அவனை பாம்பு ஒரு சீடா வீங்கிச்சுதா. அப்படியா? சத்தியமாக, நிச்சயமாக, நிச்சயமாக அந்த பஞ்சார குடையில் இருப்பது கோழிதான், கோழிதான், கோழிதான். போயிட்டு வாங்க. மந்திரிகளே, நாங்கள் யாரு தெரியாமல் பெரிய சாபத்துக்கு ஆளாகிவிட்டீர்கள். ஏனென்றால் 7 குழந்தை மரத்தை வைத்துக் கொண்டு இப்பொழுது கோழி சொன்ன காத்தால் அந்த 7 குழந்தையுமே கோயிலே போகட்டும், கோயிலே போகட்டும், கோயிலே போகட்டும், போகட்டும், போகட்டும். இவளுக்கெல்லாம் எந்த கடையில் அரிசி வாங்கி திங்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதியா? நம்ம மதுரை பாண்டி கோயில் கள்ளத்தூணு மாதிரி இருக்கிறாங்களா? இப்ப தேண்டா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, அது உனக்கு பிடிக்கலையா? இருந்தாலும் விளையாட்டுத்தனமாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். மன்னர் எங்கே இல்லை, அவர் வெளிநாடு சென்று விட்டார். நாட்டு மக்களுக்கு சிறப்பான அம்சங்களை தேடிக்கொண்டு, அதனால் 7 குழந்தைகளை மறைத்து வைத்திருக்கின்றேன். 7 குழந்தைகளை வெளியே சிறை மீட்க வேண்டும். ஐயோ, நான் இப்படி வந்தேன் இந்த கூத்தாடி குளம் கோபுரக தலைவனத்திற்கு. நான் இப்படி வந்தேன்னு தெரியவில்லையா அப்பா? எங்க பாக்கீங்க அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா அப்பா, என்ன வந்து கூட்டிட்டு போங்கப்பா அப்பா. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே
என்னிடம் நெருங்காதே. மலரே என்னிடம் மயங்காதே. என்னிடம் நெருங்காதே. நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இனிமே இந்த கூத்தாடி குளம் கோபுர கத்தலைவனத்தில் என்னால் தனதனிமையாக இருக்க முடியாது. ஆகையா இந்த கூத்தாடி குளம் கோபுர கத்தலைவனத்திலே என் உயிரை மடித்துக் கொள்கிறேன். இதோ சென்று என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். தெலுங்காயினில் நீ இறக்க வேண்டாம். நீ இறப்பதற்காக பிறந்தவள் அல்ல. உனது 7 உருவம் 7 எல்லை தெய்வங்களாக மாறிவிட்டது. அந்த நார்த்தாமலை எல்லையில் அநியாயம் அட்டூழியம் செய்து வரும் அந்த மகிஷாசுர அரக்கனை அழித்துவிட்டு மறுபடியும் என்னுடைய கைலாயம் வந்தடைவாயாக. சுவாமி, அப்படியா? அப்படி என்றால் இதோ இப்பொழுதே இந்த கூத்தாடி குளம் கோபுரக தலைவனத்தில் கல் சிலையாக உருமாறி அந்த பெரிய கருப்பு சின்ன கருப்பு வருவதை எதிர்பார்க்கிறேன். இதோ சென்று கல் சிலையாக உருமாறுகிறேன். அப்படியே தூங்குறவங்களாம் கொஞ்சம் எந்திரிங்க. கருப்பசாமி வர நேரம் தூங்குறவங்களாம் கொஞ்சம் எந்திரிங்க. ஹலோ 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 சார்பு லைட்டா வா. எக்கோ ஐயா லைட்டா. ஹலோ 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 லைட். குதிரை ஏறி கருப்பா குதிரை குதிரையே கருப்பா குதிரையே விச்சருவா காவல் உனக்கு காவல் குதிரையே விச்சருவா காலெடுத்து கருப்பு. நல்ல
குடியேறுவா கருப்பன் குடியேறுவா விளையாடும் வீச்சருவா கருப்பன் வீச்சருவா குடியேறுவா விளையாடும் வீச்சருவா கொல்லிமலை சின்ன கருப்பென்று பேசினால் ஆடும் ஓடாத வகையில் ஓட வைக்க கொல்லிமலையிலே மாசி பெரு நமக்கு தாய் காமாட்சிக்கு சத்தியார கண்மர்களுக்கு முன்னோடி கருப்பாக இருக்கக்கூடிய இந்த சின்ன கருப்பு. ஆனால் கொல்லிமலையிலே அந்த வெள்ள குதிரை ஏறி வீச்சரவெடுத்து மாசி பெருநாக்கு முன்பதாக நான் அமர்ந்திருக்கின்ற பொழுது இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பேசின கருப்பா உன்னுடைய பாத்து பாத காணிக்கை செலுத்துகின்றேன். எனக்கு மாங்கல்ய வாக்கியம் வேண்டும், மாங்கல்ய வாக்கியம் வேண்டும் மாங்கல்ய வாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த சின்ன கருப்பா சாமியை அப்படி திருமணமாகி வெகு நாட்களாக புத்திர வாக்கியம் இல்லாமல் இருந்தால் இங்க இருக்கின்ற பெண்கள் எல்லாம் இந்த கொல்லிமலை வந்து சின்ன கருப்பு பாதத்திலே படிகாணிக்கு செலுத்தி கருப்பா எனக்கு புத்திர வாக்கியம் வேண்டும், என்னுடைய வாரிசு தலைய வேண்டும், என்னுடைய வம்ச தலைய வேண்டும் புத்திர வாக்கியத்தை மாறி வழங்கக்கூடிய அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இல்லத்தில் ஏவல் பில்லி காத்து கருப்பு செய்வன கோளார் அத்தவழி பத்தவழி முன்னோர்கள் செய்த பாவங்கள் இருந்தாலும் உன்னுடைய பாவத்தை கட்டுகின்ற ஏறட்டி பார்த்து எங்களுடைய வம்சத்தை வாழையாடி வாழ வைக்க வேண்டும் என்று கட்டளைக்கு ஏறட்டி பார்க்கக்கூடிய இந்த கொல்லிமலை சின்ன கருப்பா சாமி இப்படி கேட்ட வரத்தை கொடுத்து விட்டு கொல்லி மலையில அகன்று நித்திரை செய்து கொடுக்கிற போது நாத்தாமலை தென்புறமாக கூத்தாச்சி பள்ளம் கோபுரக்கத்தால் பலத்தில் யாரோ ஒரு பெண்ணானவள் மகனே பெரிய கருப்பா, மகனே சின்ன கருப்பா, மகனே சந்திர கருப்பா ஆபத்தென்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆபத்தென்று சொன்னால் இந்த கருப்பசாமி அங்கே சென்று பார்க்க எப்படி என்றால் இந்த பூலோகத்தில் இருக்கின்றேன் துக்கை பிடாரி காளி மாறி பகவதி பேச்சம சொலிச்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் முன்னோடி கருப்பாக அந்த சொல்லக்கூடியவனா முன்னோடி கருப்பாக வந்து செல்லக்கூடியவா எப்படி தெரியுமா?
அந்தி கருப்பு, சந்தன கருப்பு, சாமண்டி கருப்பு, சங்கிலி கருப்பு, மலையாள கருப்பு, கப்பானி கருப்பு, குமிழி கருப்பு, உதர கருப்பு, மந்தவள்ளி கருப்பு, மந்த கருப்பு, அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பு, கொல்லிமலை சின்ன கருப்பு, ஏய், சந்தன கருப்பு. இப்படி அவதாரம் எடுத்து அந்தந்த நேரத்தில் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று முன்னோடி கருப்பாக வந்து சொல்லக்கூடிய இந்த கொல்லிமலை சின்ன கருப்பசாமி. இப்பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து தெரியவில்லை. அங்கே சென்று பார்க்கின்றவளால் அழகு மலையிலே குடிகொண்டிருக்கின்ற 18ஆம் படி பெரிய கருப்பணம் வருகின்ற வழியிலே கொல்லிமலைக்கு இடையிலே அழகர் மலைக்கு இடையிலேயே அநாத கருப்பு சந்தன கருப்பி இருவரை அழைத்து செல்ல வேண்டும். அழகர் மலை காடு வெட்டி அந்த 18ஆம் படி பெரிய கருப்பா எப்படி வரக்கூடிய வந்தியமா? எப்படி 1000 மணிமாட்டுக்காரர்கள் முன்பதாக அந்த அழகர் மலையிலே 18 அக்குரம் அடித்தவர்களை தன்னுடைய காவல் வாக்கி வீச்சவரால் வெட்டி 18 படியாக அமைத்து 18 படி பெரிய பெரிய கரப்பா என்று பெயர் வைத்து மதுரை மாநகரத்தை காக்கக்கூடிய கருப்பசாமி. எப்படி எப்படி மதுரை மாநகர மக்கள் எல்லாம் அண்ணவனுக்கு அலங்காரம் எப்படி செய்வார்கள்? உனக்கு நெற்றிக்கு நிலமாலே நெற்றிக்கு நிலமாலே அழகு பல 18ஆம் படி வருகிறப்பா உனக்கு நேர ஒரு 30 ஐயா நெத்திக்கிழமலை அழகுமலைய கருப்பா உனக்கு நேர